பயிலுவோம் இயந்திரவியல் பழகுதமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுதமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CA 8395 CA 6306 Strength of Materials இதில் செகண்ட் யூனிட் பார்க்குறோம். Transverse loading on beams and stresses in beams, module number 2.19. இந்த 2.19 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். சால்வ் த கிவன் ப்ராப்ளம். 2.17 2.18 இது எல்லாமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு போர்ஷனில் யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வர்றதுக்கானக்கா பார்த்தோம். இந்த இதில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடோட ஒரு பாயிண்ட் லோடும் ஒரு எண்டில் இருக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டியில் 3 இயர்ஸ்க்கு முன்னால் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். அதனால் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிடுவோம். இப்போ நான் ஏற்கனவே இந்த டயக்ராமை நான் போட்டு வச்சுட்டேன் நேரத்தை சேவ் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த டயக்ராமை போடுறதுக்கு நீங்கள் இந்த இதில் இருக்கிறத கரெக்டாக வாசித்து ஒரு டயக்ராம் கரெக்டாக போட்டுக்கிடணும். இதுலேயே மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பிறகு ஓவரால் டோட்டலாக மிஸ்டேக் ஆயிரும். அதனால் இந்த டயக்ராம் போடும்போதே கேர்ஃபுல்லாக ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து செக் பண்ணி நீங்கள் போடணும். ஓகே, இப்போ பார்ப்போம். A simply supported beam of 7 meters span has a load of 12 kilonewton per meter uniformly distributed over 3 meters. இப்போ நம்ம முதல்ல ட்ரா பண்ணும்போது 7 மீட்டர் ஸ்பேனில் ஒரு பீம் போட்டுக்கலாம். அதுக்கு ஏடின்னு நேம் கொடுத்துருவோம். இப்போ இந்த 3 மீட்டர்ஸ்க்கு 12 கிலோநியூட்டன் பர் மீட்டரில் இன்டென்சிட்டியில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்குது. இட் இஸ் 1.5 meters away from ரைட். இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 1.5 மீட்டர்ஸில் இருக்குது. அப்போ இதிலிருந்து ஆரம்பித்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போடணும்? 3 meters போடணும். அப்போ டோட்டலாக 7 மீட்டர்ஸில் 3 + 1.5 4.5 meters போக மீதி 2.5 meters இருக்குது. In addition, it has a point load of 8 kilonewton at 2.8 meters from the left hand support. இந்த left hand supportலேருந்து 2.5 metersல ஒரு 8 kilonewton பாயிண்ட் லோடு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதனுடைய எட்ஜில் இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து தான் இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஸ்டார்ட் ஆகுது. அதே பாயிண்ட் பியில் தான் இந்த பாயிண்ட் லோடும் ஆக்ட் பண்ணுது. இதை பெர்ஃபெக்டாக கரெக்டாக போடணும். இந்த தான் சில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டில் இதை கரெக்டாக போட்டிங்கன்னா பிறகு சிம்பிளான ப்ராப்ளம் தான். வெரி வெரி சிம்பிள். ஓகே, இப்போ பார்ப்போம். கிவன் டேட்டா பீம் லென்த் ஓவரால் லென்த் 7 meters. இது இன்டென்சிட்டி லோட் இன்டென்சிட்டி 12 kilonewton per meter. டு ட்ரா எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். வழக்கம் போல் நம்ம இந்த சைன் கன்வென்ஷனை நல்லா தெரியும்னு வச்சுக்கிடுவோம். மறுபடியும் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, இப்போ சொல்யூஷன் போவோம். சொல்யூஷனில் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆர்ஏங்கிற ரியாக்ஷனும் ஆர்டிங்கிற ரியாக்ஷனும் தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நம்ம நிறையா இதில் போட்டுட்டோம். அதனால் இனி ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, போடுவோம். இந்த 2 ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்வர்டில் இருக்குது. இது பாயிண்ட் லோடும் இது யூடிஎல் லோடும் டவுன்வர்டில் இருக்குது. இது அப்வர்ட் லோட் போட்டோம். இப்போ டவுன்வர்டில் இருக்கிற லோடு என்னென்ன? 8 kilonewton ஒன்று இருக்குது. ப்ளஸ் இதற்கு எப்படி லோடு கண்டுபிடிக்கணும்? ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு எல். ஸ்மால் டபிள்யூ 12, லென்த்து 3, அப்போ 36 kilonewton இருக்குது. 12 × 3 that is 36 + 4 44. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம். ரெண்டாவது டேக்கிங் மூமெண்ட் அபவுட் த பாயிண்ட் ஏ. இப்போ பாயிண்ட் ஏக்கு நம்ம மூமெண்ட் எடுக்கிறதா இருந்தால் இதிலிருந்து பார்க்கும்போது 3 லோடு நமக்கு தெரியுது. ஒன்று பாயிண்ட் பியில் ஆக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் லோடு, இது டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து யூடிஎல்லேருந்து ஆக்ட் பண்ணக்கூடிய லோடு கால்குலேஷனுக்கு பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணி டவுன்வர்ட் லோடாக நம்ம எடுத்துக்கிடணும். கேபிட்டல் டபிள்யூ 36ன்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது டவுன்வர்ட் லோடு. இன்னொன்று அப்வர்ட் லோட். இது ஆர்டிங்கிற ரியாக்ஷன். மூமெண்ட் எடுக்கும்போது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆர்டிங்கிறது
ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. இந்த ரெண்டு லோடும் டவுன்வர்டாக இருக்கிறதுனால இது வந்து ரெண்டும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிற மூமெண்ட்டை இந்த ரெண்டு மூமெண்ட்டும் ஈக்குவல் பண்ணுது. முதல்ல போடுவோம் ஆர்டி இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 7 மீட்டர்ஸ் ஏடின்னு வச்சுருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ரெண்டு டவுன்வர்ட் மூமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் லோடு, அது வந்து நம்ம டபிள்யூபின்னு வச்சுருக்குறோம். டபிள்யூபி இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஏபிங்கிற டிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணுது. இன்னொரு இது வந்து யூடிஎல்ல இருந்து ஆக்ட் பண்ணக்கூடிய டவுன்வர்ட் லோடு, அதனுடைய வேல்யூ வந்து நம்ம கேபிட்டல் டபிள்யூன்னு வச்சுருக்குறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏபி ப்ளஸ் ஆஃப் ஆஃப் த பிசி, ஏன்னா பிசியுடைய மிட் பாயிண்டில் தான் இது ஆக்ட் பண்ணுது. டிஸ்டன்ஸ் வந்து ஏபி ப்ளஸ் பிசியுடைய மிட் பாயிண்ட், அப்போ பிசி டிவைடட் பை 2. ஓகே, இப்போ வேல்யூஸ்லாம் போடுவோம். ஆர்டி இன்ட்டு 7, இந்த ஆர்டிங்கிற ஒரு வேல்யூ தான் நமக்கு அன்னோன் வேல்யூ. டபிள்யூபிங்கிறது நமக்கு 8, டிஸ்டன்ஸ் வந்து 2.5 ப்ளஸ் கேபிட்டல் டபிள்யூங்கிறது 36 இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஏபி வந்து 2.5 ப்ளஸ் பிசி 3 மீட்டர்ஸ் டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வரக்கூடியது வந்து 164. therefore RD is equal to 164 divided by 7, that is equal to 428 kilonewton. Therefore RA is 44 minus RD, that is 44 minus 23.428. that comes 20.572 kilonewton. இப்போ இந்த இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். 20.527 kilonewton RA, RD is 23.428 kilonewton. ஓகே, இப்போ ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஷேரிங் ஃபோர்ஸ் டயக்ராம் போடுவோம். ஷேரிங் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கான ஷேரிங் ஃபோர்ஸ் கால்குலேஷனை முதல்ல போடுவோம். ஓகே, இப்போ ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ எடுப்போம். ஜஸ்ட் ரைட் ஆஃப் பாயிண்ட் ஏல ஒரு கட்டிங் செக்ஷன் கொண்டு வந்து வைப்போம். இந்த கட்டிங் செக்ஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. அது வந்து அப்வர்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஆர்ஏ ரியாக்ஷன் இருக்குது. கட்டிங் செக்ஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அப்வர்டில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், அப்போ ப்ளஸ் போட்டுருவோம். ஒன்று தான் இருக்குது, அதனால் ஆர்ஏங்கிறது வந்து 20.572 kilonewton. ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் டி எடுத்துருவோம். இங்கே கட்டிங் செக்ஷன் இங்கே கொண்டு வந்து வைப்போம். இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது, அது ஆர்டியாக இருக்குது. இது அப்வர்டில் இருக்குது. கட்டிங் செக்ஷனுடைய ரைட் சைடில் அப்வர்டில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ் ஆர்டி, தட் இஸ் மைனஸ் 23.428 kilonewton. ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி. அப் டு பாயிண்ட் பி வந்து ஏல என்ன ஷேரிங் ஃபோர்ஸ் இருக்கோ அதுதான் அப் டு பாயிண்ட் பி இருக்கும். ஆனால் பாயிண்ட் பியில் ஏற்கனவே ஒரு லோடு ஆக்ட் பண்ணுறதுனால நம்ம மறுபடியும் கால்குலேட் பண்ணணும். அப்போ கட்டிங் செக்ஷனை ஜஸ்ட் ரைட் ஆஃப் பியில் வைப்போம். ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஒன்று வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது, ஒன்று டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆர்ஏ. கட்டிங் செக்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்வர்டில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், கட்டிங் செக்ஷனில் அது நெகட்டிவ், அது வந்து டபிள்யூபி. இப்போ இந்த இதுக்கு வேல்யூஸ் போட்டோம்னா ஆர்ஏ வந்து 20.572, டபிள்யூபி வந்து 8 கிவன் டேட்டா. இதனுடைய வேல்யூ வந்து 12.572 kilonewton. Next, ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் சி. There is no load between C and D. Therefore, the same sharing force at D will prevail up to point C, minus 23.428 kilonewton. இந்த 4 பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம ஈஸியாக ஒரு ஷேரிங் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் வர்றதுனால நியூட்ரல் ஆக்சிஸை சென்டராக எடுத்துருவோம். தி ஏடிபிசி, ஏல வந்து ப்ளஸில் 20ல் இருக்குது, இந்த இடத்துல வச்சுருவோம். இது ஏ டேஷ் 20.572 kilonewton.
அட் பாயிண்ட் பியில் வந்து இதே ஷியரிங் ஃபோர்ஸ் தான் ப்ரிவைல் ஆகும். ஆனால் பாயிண்ட் பியில் வந்து நம்ம ப்ளஸ் 12 இது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 12.572 கிலோ நியூட்டன் இருக்குது. இதையும் ஜாயின் பண்ணிடுவோம். இது பை டேஷ். சியில் வந்து -23.428 கிலோ நியூட்டன் இருக்குது. டியில் வந்து இதுக்கு இடையில் எதுவும் லோடு இல்லாததுனால அதே ப்ரிவைல் ஆகுது. இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். ஸ்ட்ரைட் லைனாக கட் பண்ணும்போது இந்த இடத்துல பாயிண்ட் ஈங்கிறதுல வந்து ஷேரிங் ஃபோர்ஸ் அதனுடைய டைரெக்ஷனை மாற்றுது. இதனுடைய ஷேரிங் ஃபோர்ஸ் வந்து 0. அந்த பாயிண்ட்டை நம்ம ஈன்னு நேம் கொடுத்துருப்போம். இப்போ இந்த பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இந்த இது இருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். எந்த இடத்துல ஷேரிங் ஃபோர்ஸ் 0வாக இருக்கோ அந்த இடத்துல தான் பெண்டிங் மூமெண்ட் ஹையாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தியரியில் படித்தோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பாயிண்ட் இ இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம வச்சிட்டோம்னா இதுக்கு ஜஸ்ட் ரைட் ஆஃப் பாயிண்ட் இ வந்து ஒரு கட்டிங் செக்ஷனை நம்ம வைப்போம். ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் இ நமக்கு வேல்யூ தெரியும் 0ன்னு. அது எப்படி க்ரியேட் ஆகுது? இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸஸ்லாம் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது? இது வந்து ஒன்று அப்வேர்டில் இருக்குது. அப்வேர்டில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் RA இருக்குது. இங்கே டவுன்வேர்டில் ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது WBங்கிறது. கட்டிங் செக்ஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டவுன்வேர்டில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மைனஸ் ஆனால் WB இதில் போட்டுருவோம். UDLும் E பாயிண்ட் வரையிலும் இருக்குது. WEங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்டென்சிட்டி வந்து 12 கொடுத்தாச்சு. லென்த்து வந்து எவ்வளவு? x - 2.5. இது ஈன்னு இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து x - 2.5. இந்த பாயிண்ட் B. BE is x - 2.5. ஓகே, இந்த x - 2.5 லென்த்துக்கு இந்த இது ஒர்க் பண்ணுது. அப்போ இன்ட்டு x - 2.5. இப்போ இந்த எக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவும் டவுன்வேர்ட், அதனால் மைனஸ் போட்டுருவோம். இப்போ லோடு வந்து x - 2.5. இதனுடைய லோடு இன்டென்சிட்டி எவ்வளவு? 12. வேல்யூஸ் போடுவோம். RA 20.572, WB 8 மைனஸ் இங்கே 12x வந்துடுது. இது மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் 30. therefore x வேல்யூ நம்ம இங்கே 0 இருக்கிறதுனால இந்த வேல்யூஸில் இங்கே கொண்டு வந்து 12ஆல் டிவைட் பண்ணும்போது 3.547 meters வருது. x is equal to 3.547. 3.547 மீட்டர்ஸில் தான் ஷேரிங் ஃபோர்ஸ் 0வாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும் போது மேக்ஸிமம் தான் வரும். ஓகே, இதை ஸ்க்ராச்சஸ் பண்ணிடுவோம். ஷேரிங் ஃபோர்ஸ் டயக்ராம் எல்லாமே முடிஞ்சது. இந்த லோயர் பார்ட் வந்து நெகட்டிவ், இந்த அப்பர் பார்ட் வந்து பாசிட்டிவ். இனி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போடுவோம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போடுறதுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன்ஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ எடுத்துருவோம். பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ வந்து 0ன்னு நமக்கே தெரியும். அதே மாதிரி பாயிண்ட் டி 0. பாயிண்ட் பிக்கு பார்ப்போம். பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பியில் இருந்து இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா ஒரே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்வேர்டில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெண்டிங் மூமெண்ட் டைரெக்ஷன் வந்து கிளாக் வைஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் போட்டுருவோம். RA லோடு அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து AB இன்ட்டு AB. வேல்யூஸ் நம்ம இப்போ போடுவோம். RA வந்து 20.572, AB 2.5, that is 51.43 kilo Newton meter. Next at point C பார்ப்போம். இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு லோடு இருக்குது. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா 2-3 லோடு நம்ம கால்குலேட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட்லனா ஒரே ஒரு லோடு தான் இருக்குது. அதனால் ஈஸியாக நான் கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது அப்வேர்ட் லோடாக இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும். அப்போ அப்வேர்ட் லோடு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் போட்டுருவோம். RD டிஸ்டன்ஸ் வந்து CD.
இப்போ வேல்யூஸ் போட்டோம்னா RD வந்து 23.428, CD வேல்யூ வந்து 1.5 meters, 35.142 கிலோ நியூட்டன் மீட்டர். மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிற இந்த பாயிண்ட் E உடைய வேல்யூ வேணும் நமக்கு. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் E. அட் E இங்கே இருக்குதுன்னு வச்சுட்டோம்னா இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து RAங்கிற ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இது அப்வர்டில் ஆக்ட் பண்ணுது. இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிளாக்வைஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளாக்வைஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் போட்டுருவோம். லோடு வேல்யூ வந்து RA. டிஸ்டன்ஸ் வந்து என்ன, இங்கே எக்ஸ் வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இங்கே எக்ஸ். அடுத்த லோடு வந்து WB. இது வந்து டவுன்வர்டாக இருக்குது. ஆன்டி கிளாக்வைஸ் மூவ் ஆகும். ஆன்டி கிளாக்வைஸ் வந்து அதனுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்டி கிளாக்வைஸ்னால் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் போட்டுருவோம். லோடு வந்து WB. டிஸ்டன்ஸ் ஈலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓவரால் லென்த்து AE லென்த்து நமக்கு தெரியும். AE மைனஸ் AB இதுதான் லென்த்து. 2 ஆயிடுச்சு. மூணாவது ஃபோர்ஸ் வந்து இந்த BEங்கிறதுக்கு இடையில் இருக்கிற UDLுடைய லோடு. இந்த UDLை நம்ம கால்குலேட் பண்ணி அது அதனுடைய மிட் பாயிண்டில் தான் ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். UDLுடைய வேல்யூ என்ன, அது டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணுறதுனால அது நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் போட்டுரும். இப்போ UDLுடைய லோடு எப்படி கண்டுபிடிக்கணும், இன்டென்சிட்டி W இன்ட்டு லென்த்து. W வந்து நமக்கு தெரியும், Wன்னே போட்டுருவோம். BEங்கிற இடையில இருக்கிற லென்த்து. இப்போ நம்ம லோடு கண்டுபிடிச்சாச்சு. இதை டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த BE உடைய ஆஃப், அதாவது மிட் பாயிண்ட்டு. இப்போ BE டிவைடட் பை 2. இப்போ எல்லா இதுவுமே லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டோம். வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். RA வந்து 20.572, எக்ஸ் வேல்யூ வந்து 3.547. இப்போ மைனஸ் WB வந்து 8 கிவன் வேல்யூ. AE நமக்கு எக்ஸ் வேல்யூ தான். எக்ஸுங்கிறது 3.547. AB வந்து 2.5 meters. இது கிவன் வேல்யூ. இப்போ அடுத்த இது வந்து ஸ்மால் w வந்து 12 இன்ட்டு BE. BE எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 2.5. எக்ஸுங்கிற வேல்யூ நமக்கு தெரியும், 3.45 மைனஸ் 2.5. இது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து இதே இது 3.547 minus 2.5 divided by 2. இப்போ இந்த இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 58 கிலோ நியூட்டன் மீட்டர். இப்போ நம்ம இங்கே இந்த டயக்ராம் வரைஞ்சிருவோம். இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு தான் இருக்கிறதுனால பாட்டமில் நியூட்ரல் ஆக்சிஸ் எடுத்துருவோம். இது A, இது D, இது B, இது C. இப்போ A வேல்யூ 0, D வேல்யூ 0, தென் B வேல்யூ வந்து 51.43. இங்கே இருக்க 51.43 கிலோ நியூட்டன் மீட்டர். இங்கே E பாயிண்டில் வந்து 58 கிலோ நியூட்டன் மீட்டர். C வந்து இங்கே வச்சுருக்கோம் 35.142 கிலோ நியூட்டன் மீட்டர். இது வந்து ஸ்ட்ரைட் லைன். இது யூடிஎல்லாக இருக்கிறதுனால பியிலிருந்து சி வரையிலும் இருக்கிறது வந்து பேராபோலிக் கர்வ். மறுபடியும் இங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான். இப்போ போடுவோமா, இந்த ஏ இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இதை பி டேஷ்னு கூட வச்சுக்கிடுவோம், பி டேஷ். இதை ஏ டேஷ்னு வச்சுருவோம். இது வந்து பேராபோலிக் கர்வ். மறுபடியும் டவுன்வர்டில் இருக்கிற பேராபோலிக் கர்வ் தான். இது வந்து ஸ்ட்ரைட் லைன். அப்போ இதெல்லாம் போட்டுருவோம். இது ரெண்டுமே வந்து பேராபோலிக் கர்வ், இது வந்து ஸ்ட்ரைட் லைன். இப்போ எல்லாம் நம்ம போட்டு முடித்தாச்சு. இந்த மேக்ஸிமம் வேல்யூவும் நம்ம நோட் பண்ணியாச்சு, அதில் போட்டாச்சு. ரிக்கர்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் நம்ம வரைஞ்சிட்டோம். இதை ஸ்கேச்சஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் சைடு. ஷேரிங் ஃபோர்ஸ் எந்த இடத்துல 0 வருதுங்கிற டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிடணும். 0வில் வந்த மேக்ஸிமம் இதை இங்கே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடணும்.
அப்போ தான் இந்த கர்வ் வந்து கரெக்டாக வரும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பியிலேருந்து சி வந்து ஷார்ட்டாக போயிடும். அது வந்து தப்பு. இங்கே மேக்ஸிமம் லோடு பெண்டிங் மூமெண்ட் எங்கே இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு பிறகு தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கஷ்டமானது இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் கட்டிங் செக்ஷனுக்கு எப்பயும் ரைட்டும் எடுக்கலாம், லெஃப்ட்டும் எடுக்கலாம். நம்ம தியரியில் அதுதான் படிச்சிருக்கிறோம். ரைட் எடுத்தாலும் சரி, லெஃப்ட் எடுத்தாலும் ஒரே கால்குலேஷன், ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால் எது சிம்பிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட்டிங் செக்ஷனுக்கு இந்த பக்கம் எடுக்கும்போது ஒரு லோடு இருக்குது, இந்த கட்டிங் செக்ஷனுக்கு இந்த பக்கம் எடுக்கும்போது 1 2 3 லோடு இருக்குது. அப்போ இதை கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள சிரமம் இருந்துச்சுன்னா இதை மட்டும் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னுடைய சேனல் AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you for watching my videos.